இப்போது வெத்தலை லட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு பார்க்கலாம். ஸோ வெத்தலை லட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 வெத்தலை, 1/2 கப் sweetened condensed milk, 3 டேபிள்ஸ்பூன் நெய், 1/2 கப் desiccated coconut இல்லாட்டி கோகோனட் பவுடர், gulkand. இது வந்து ஆப்ஷனல். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் இவ்வளோ தான். இப்போது வெத்தலையை நம்ம அலம்பி தொடச்சி காம்பு இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே காம்பெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலையை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெத்தலை பீசஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். இப்போது இந்த வெத்தலை பீசஸோட ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுத்தையும் இப்போ ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ வெத்தலையும் கண்டென்ஸ்டு மில்க்கையும் சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது அடுப்பில் பேனை வச்சுட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விடலாம். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணலாம். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சுப்போம். நெய் இப்போ மெல்ட்டாக எடுத்து ஸோ நான் தேங்காவை ஆட் பண்ண போகிறேன். நான் ஃபுல் தேங்காவை ஆட் பண்ண போகிறது இல்லை. நான் ஆக்சுவலாக 1.5 கப் வச்சுருந்தேன். நான் வந்து 1 கப் தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். மீதி 1/2 கப் வந்து மேலே கோட்டிங்காக கடைசியாக லட்டு பண்ணதுக்கப்புறம் அதை கோட்டிங்காக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு கப் வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ஜஸ்ட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணினா போதும். அதுக்கு மேலே அது ப்ரௌன் ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் ஆகிடுத்து. ஸோ தேங்காய் வறுத்தது போதும். நம்ம கலர் மாறாமல் பார்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கலர் மாறலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெத்தலை கண்டென்ஸ்டு மில்கோட பேஸ்ட்டை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தேங்காவோட ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கணும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினோடனையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒன்றா ஒட்டாமல் வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து அடுப்பு அணைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு 3 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்குள்ளாரையே சீக்கிரமாக எல்லாம் வந்து கம்பைன் ஆகி ஒன்றா வந்துடும். இப்போ நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வச்சு நீங்கள் அணைச்சிடலாம். சரி, பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கு வேணுன்னா இப்போது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வேணுன்னா ஒரே ஒரு ட்ராப் கீ விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம். அவசியம் கிடையாது. பட் ஜஸ்ட் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒட்டாமல் ஒன்றா வந்துடுது. ஸோ இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். இதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் பக்கத்துலேயே இருந்து கலரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் ஒட்டாமல் வருது. ஸோ இப்போ நான் அடுப்பு அணைக்க போகிறேன். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இல்லாட்டி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஸ்பாட் வர ஆரம்பிச்சிடும். நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து நம்ம உடனே அதை அடுப்பு அணைச்ச உடனே அதே சூடான பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும். அதனால வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றின்னு இருக்கேன். ஸோ இது இப்போ எடுத்து அதனால் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் இதை ரவுண்டாக குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம பிடிச்சி வச்ச பாலை வந்து நம்ம வச்சுருக்கிற கோகோனட், இந்த மீதி கொஞ்சம் வச்சுருந்தோம்ல 1/2 கப், அந்த கோகோனட்டில் போட்டு ரோல் பண்ணிடலாம். இது இப்போ நம்ம வந்து பிளெயினாக பிடிச்சிருக்கிற லட்டு.
இப்போ அடுத்தது நம்ம குல்கந்த் வச்சு எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் நான் சொன்ன குல்கந்து. இது வந்து வெவ்வேறு கலரில் இருக்கும். வந்து என்னோடது லைட் பிங்க் ரோஸுங்கிறதுனால இந்தமாரி இருக்குது. நீங்கள் டார்க் கலர் வாங்கினீங்கன்னா கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம எப்படி குல்கந்து ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாலை வந்து ஸ்லைட்டாக குழி மாரி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளார இப்போ குல்கந்தை வைக்க போகிறோம். இதில் குல்கந்தை வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே அழகாக ரவுண்டாக பாலாக பிடிக்க போகிறோம். அவ்வளோதான். குல்கந்த் ஸ்டஃப் பண்ண வெத்தலை பால் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ குல்கந்த் ஸ்டஃப் பண்ண பாலையும் அந்த கோகனட் பவுடரில் போட்டு கோட்டிங் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா லட்டையும் நீங்கள் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட அருமையான டேஸ்டியான வெத்தலை லட்டு ரெடி. நீங்கள் இதுக்குள்ளார இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் கூட வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்டஃபிங் வேணாலும் வச்சு பண்ணலாம். அப்புறம் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து நீங்கள் செர்ரி கூட வச்சு அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். Thank you for watching my video.